Good morning students. Welcome to Sheba Group of School online class. Previous class we have discussed about history second lesson ancient civilization. Okay. Today we have discussed about the Mesopotamian civilization. இந்த லெசனில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஓகேங்களா. Listen carefully. The first the Mesopotamian civilization. Early civilization வந்து என்னென்னு பார்த்தோம் இல்லையா. Egyptian civilization, Mesopotamian civilization, Indus civilization இல்லையா. ஸோ அதே போல் Chinese civilization. இப்போ வந்து Mesopotamian civilization. Commonly Mesopotamia refers to the region of Iraq and Kuwait in West Asia. வெஸ்ட் ஏசியாவில் இருக்கிற ஈரான் குவைத்து தான் அப்போ மெசபடோமியன் கல்ச்சரில் இருந்ததாக சொல்லப்படுது. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். தென் செவரல் கிங்டம் எமர்ஜ்ட் அரவுண்ட் த சிட்டி ஸ்டேட்ஸ் ஆஃப் த ரீஜன். தேர்ட் மிலீனியமில் வந்து பல கிங்டம்ஸ் வந்து இருந்ததாக கூறப்படுது. அப்படிப்பட்ட கிங்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுமேரியன், அக்காடியன், பாபிலோனியன் அண்ட் அசீரியன் சிவிலைசேஷன் ஃப்ளோரிஸ்ட் இன் மெசபடோமியா. இது போன்ற கிங்டம் எல்லாம் மெசபடோமியன் சிவிலைசேஷனில் இருந்ததாக கூறப்படுது. அண்டர்ஸ்டாண்ட். இதனுடைய ஜியோகிராஃபி வந்து என்னன்னு பார்ப்போம். த கிரீக் லாங்குவேஜ் மீசோ மீன்ஸ் இன்பிட்வீன். மீசோன்னு சொன்னால் இன்பிட்வீன் சொல்கிறாங்க. பொட்டமஸ் அப்படிங்கிறது ரிவர்னு சொல்கிறாங்க. இதில் வந்து முக்கியமான 2 ரிவர்ஸ் வந்து இருக்குது. த ஃபஸ்ட் ஒன் இஸ் எ யூப்ரட்டிஸ், த அதர் ஒன் இஸ் எ டிக்ரீஸ் ஆர் டைக்ரீஸ் சொல்லலாம். ஓகேவா. இப்போ எஜிப்டியனுடைய சிவிலைசேஷனில் முக்கியமான ரிவர் பார்த்தோம் இல்லையா லாஸ்ட் செஷனில், நைல் ரிவர் பார்த்தோம். அதே போல் அட் த சேம் வே மெசபடோமியன் சிவிலைசேஷனில் பார்த்திங்கன்னா முக்கியமான ரிவர் வந்து பார்த்திங்கன்னா யூப்ரட்டிஸ் அண்டு டைக்ரீஸ். ஏன்னா இந்த ரிவர் பக்கங்களில் தான் வந்து என்ன செய்யிட்டு க்ரோத் ஆஃப் தி சிவிலைசேஷன், நாகரிகங்கள் வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சன, வளர ஆரம்பிச்சன. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். ஸோ then river is known as the Mesopotamia. The northern part of Mesopotamia is the Assyria and the southern part is called the Babylonia. இந்த மெசபடோமியாவிலே வந்து பார்த்திங்கன்னா நார்த்தன் சைடு வந்து அசீரியா என்றும் சதர்ன் பார்ட் வந்து என்ன சொல்கிறாங்க பாபிலோனியா என்றும் அழைக்கப்படுது. அண்டர்ஸ்டாண்ட். த நெக்ஸ்ட்டு வந்து சுமேரியன். இதில் பார்த்திங்கன்னா முக்கியமான 4 டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இருந்திருக்கிறாங்க. ஒன்று வந்து த சுமேரியன்ஸ், அக்காடியன்ஸ், த பாபிலோனியன்ஸ் அண்டு த அசீரியன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து சுமேரியன். சுமேரியன்னு பார்த்திங்கன்னா த ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன் இன் மெசபடோமியா பிலாங்க்டு டு த சுமேரியன்ஸ். மெயினாக வந்து இந்த சுமேரியன்ஸ் வேர் த பீப்புள் ஆஃப் இண்டஸ் அண்டு எஜிப்டியன் சிவிலைசேஷன். அதாவது இண்டஸ் எஜிப்டியன் சிவிலைசேஷனில் இருந்த அந்த சமகாலத்தவர்கள்னு சொல்லுவாங்க. அவங்க மெசபடோமியார்களும் இவர்களோட சமகாலத்தவர்களாக இருந்தாங்க. த சிவிலைசேஷன் ஹேட் ட்ராட் கனெக்ஷன். அவங்களுக்குள்ள என்ன இருந்தது, வர்த்தக மையங்கள் வந்து காணப்பட்டன. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா they were believed to have originated from the Central Asia. சென்ட்ரல் ஏசியாவை மையமாக வைத்து இவங்க என்ன செஞ்சாங்க, வாழ்ந்தாங்க. அதில் they found many cities. The one of the important city is the Nippur. Ask the one word question. நிப்பூர் வந்து ஒரு முக்கியமான சிட்டிஸாக சொல்லப்படும். அதே போல் they developed the cuneiform writing system. மெசபடோமியன் பீப்புள்ஸில் இந்த சுமேரியன் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அந்த ரைட்டிங் சிஸ்டத்தில் வந்து தேர்ந்தவர்களாக இருந்தாங்க. cuneiform ரைட்டிங் இவர்களுடைய எழுத்து முறையாக இருந்தது. During the early phase of the Sumerian civilization, the king act as the chief priest. மன்னன் வந்து ஒரு சீஃப் ப்ரீஸ்டாக கருதப்பட்டான். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்குறோம் த அக்காடியன்ஸ். அக்காடியன்ஸ்னு எடுத்துட்டோம்னா த அக்காடியன் டாமினேட்டட் சுமேரியா ஃப்ரம் 2450 to 2250. இந்த டூரிங் பீரியட் இடைப்பட்ட காலகட்டத்தில் இருந்த பீப்புள் தான் அக்காடியன்ஸ்னு சொல்லப்படுது. இந்த அக்காட் வாஸ் ஏ ஃபேமஸ் ரூலர். அக்காடியன்ஸில் வந்து அக்காட் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஃபேமஸ் ரூலராக இருந்திருக்கார். த சர்கான் அண்ட் ஹிஸ் descendants ruled Mesopotamia for more than 100 years.
டெசண்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரிசுகள்னு சொல்லுவாங்க. அந்த சர்கான் என்ற மன்னரும் வாரிசுகளும் பார்த்தீங்கன்னா 100 years வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, ரூல்டு பண்ணியிருக்கிறாங்க. த யூனிஃபார்ம் ரெக்கார்ட் ஆஃப் அக்காடியன்ஸ் மென்ஷன் இஸ் மேட் அபவுட் த இண்டஸ் சிவிலைசேஷன். இவங்களுடைய யூனிஃபார்ம் ரெக்கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ் சிவிலைசேஷனை பற்றி எழுதப்பட்டிருக்கு. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். The documents of Sargon of Akkad, அதாவது 2334லேருந்து 2279 BC வரை கொடுத்துருக்குறாங்க. அப்போ இவர்களுடைய ஷிப்பெல்லாம் வந்து ரெஃபர்ஸ் பண்ணிக்கிறாங்க. ரெஃபர்ஸ் டு த ஷிப்ஸ் ஃப்ரம் த, அதாவது மெலுகா, மேகன் அண்ட் டில்மன் இன் த குவாரி ஆஃப் அக்காட். இந்த அக்காடுக்கு வந்து இந்த ஷிப்பெல்லாம் இருக்கிறதாக எவிடன்சஸ் கூறப்படுகிறது. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா த பாபிலோனியன்ஸ் எடுத்துட்டோம்னா த செமிட்டிக் பீப்புள் கால்டு அமோரைட்ஸ் ஃப்ரம் த அரேபியன் டெசர்ட் மூவ்ட் இன் டு த மெசபடோமியா. அதாவது அமோரைட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா அதாவது யூத மக்கள்னு சொல்லப்படுது. அவங்க வந்து அரேபியன் டெசர்ட் பகுதிகளில் இருந்ததாக வரலாறு கூறுகிறது. Then by the time of the king Hammurabi, they extend the domination to the western part of the Mesopotamia. அப்போ ஒரு மன்னன் ஹபுராபிங்கிற மன்னன் வந்து தன்னுடைய அதாவது கிங்டமை வந்து பார்த்திங்கன்னா அதாவது மெசபடோமியா வரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தார். த பவர்ஃபுல் ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா உர் அண்டு பாபிலோன், இது ரெண்டுமே ஒரு இம்பார்ட்டன்ட் சிட்டியாக கருதப்பட்டது பாபிலோனியாவில். அண்ட் பாபிலோன் 1792 1712 BC controlled this region. The hero Kilkames referred to the first ever epic on the earth. அதாவது கில்காமேஸ் என்பது அவர்களுடைய புராண நூல்களில் ஒன்றா வந்து கருதப்பட்டது சுமேரியா. தென் ஹமுராபி த 6th king of the பாபிலோன். ஹமுராபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6வது மன்னனாக என்ன செய்யப்படுறார், பாபிலோனில் கருதப்படுறார். டு த ஃபஸ்ட் அமோரைட் டைனஸ்டி எந்த வருஷத்தில், டூரிங் த இயர் என்னது 1792 to 1750 BCன்னு கணக்கிடப்படுது. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்டைன் த பிரேம் எ கிரேட் லா மேக்கர். மெயினாக வந்து இந்த பாபிலோனியன்ஸ் வந்து நிறைய சட்டங்கள், அதாவது லா மேக்கர்னு எடுத்துட்டோம்னா அதாவது சட்டங்கள் வந்து அதிகமாக வந்து எழுதப்பட்ட ஒரு காலகட்டம் பாபிலோனியாவில். நெக்ஸ்ட்டு த அசீரியன் எடுத்துட்டிங்கன்னா த அசீரியன் எம்பையர் வாஸ் பொலிட்டிக்கலி ஆக்டிவ் இன் மெசபடோமியா அரவுண்ட் 1000 BC. 1000 BCயில் இந்த அசீரியன் மன்னர்கள் வாழ்ந்ததாக கூறப்படுது. த அசீரியன் கிங்ஸ் வேர் த பிரீஸ்ட் ஆஃப் அசூர். அந்த மன்னன் என்ன அழைக்கப்பட்டார், அசூர் என்று அழைக்கப்பட்டார். இந்த அசீரியன் கவர்மெண்ட் வாஸ் கண்ட்ரோல் பை த எம்பரர் அண்ட் ப்ரொவின்சியல் கவர்னர் வேர் அப்பாயிண்டட் பை த எம்பரர் டு த அட்மினிஸ்ட்ரேட்டர் ப்ரொவின்சஸ். இது போல் அதிகாரத்தில் இருக்கிற பல துறைகள் வந்து இருந்தன. அசூர் வாஸ் த கேபிட்டல் சிட்டி ஆஃப் அசீரியா. இந்த அசூருங்கிறது வந்து அசீரியாவுடைய கேபிட்டல் சிட்டியாக கருதப்பட்டது. அசூர் பானிபால் வாஸ் எ பாப்புலர் ரூலர் ஆஃப் லேட்டர் நியூ அசீரியன் எம்பையர். அதில் முக்கியமான ஒரு எம்பரர்னு பார்த்தீங்கன்னா அசூர் பானிபால். ஓகே, இதெல்லாம் ஒன் வேர்டில் கேட்பாங்க. ஹி மெயின்டைன் எ ஃபேமஸ் லைப்ரரி ஆஃப் யூனிஃபார்ம் ரெக்கார்டு. ஒரு ஃபேமஸ் லைப்ரரி இருக்குது, அதில் இந்த யூனிஃபார்ம் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க. த அசீரியன் ஒர்க்ஷிப் ஆஃப் டைட்டி ஆஃப் லாமேஸ் ஃபார் த ப்ரொடக்ஷன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன் இமேஜ் லாமேஸ் அப்படிங்கிற அந்த அதாவது காக்கும் தெய்வம் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, ஒர்க்ஷிப் பண்ணாங்க. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட்டு வந்து சொசைட்டி, ஸ்டேட் அண்டு அட்மினிஸ்ட்ரேஷன். த சுமேரியன் சிவிலைசேஷன் ஹேட் மெனி சிட்டி ஸ்டேட். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிட்டி ஸ்டேட் இருந்தது. சுமேரியன் சிட்டி வாஸ் சரவுண்டட் பை கல்டிவேபிள் லேண்டு. முற்றிலும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அக்ரிகல்ச்சர் பிளான்டடாக இருந்தது. த ஃபோர்பிட்டர் சுமேரியன் சிட்டிஸ் ஹஸ் த டெம்பிள் கோட் ஜிகாட். இதெல்லாம் வந்து நாங்கள் விஷுவலாக உங்களுக்கு காட்டுறோம் இந்த பிளேஸ் எல்லாம். அண்ட் இட் சென்டர் த டெம்பிள் வாஸ் கண்ட்ரோல் பை த பிரீஸ்ட். ஜிகாட் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு முக்கியமான டெம்பிளாக கருதப்படுது. தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா த ரூலர் அண்ட் ப்ரீஸ்ட் ஆக்குபைட் த டாப் ஆஃப் த சோசியல் ஹையர்ஸ்டி. இதில் இவங்க அந்த ப்ரீஸ்ட் தான் வந்து சொசைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஹை பொசிஷனில் இருந்தாங்க. அதே போல் த ஸ்கிரைப்ஸ், மெர்சன்
artisans were placed next in the hierarchy. அதாவது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ப்ரீஸ்ட்டுக்கு அடுத்த லெவலில் வந்து யார் இருந்தது? ஸ்கிரைப்ஸு, மெர்சன்ட், ஆர்டிசியன்ஸ், கைவினை பொருள்கள் செய்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து நெக்ஸ்ட் லெவலில் இருந்தாங்க. த ஸ்கிரைப்ஸ் மெயின்டைன் த அக்கவுண்ட் ஆஃப் த டாக்ஸஸ் அண்டு த ப்ரீஸ்ட் கலெக்டர் த டாக்ஸஸ். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, இவங்க மக்கள் மத்தியில் வந்து என்ன, ப்ரீஸ்ட் இவங்கெல்லாம் வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடிய பழக்கம் வந்து இருந்தது. த டெம்பிள்ஸ் ஆக்டட் எ ஸ்டோர் ஹவுசஸ் ஆஃப் த டாக்ஸஸ் கமோடிட்டிஸ். அசம்பிளிஸ் வேர் கிரியேட்டட் ஃபார் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த ஸ்டேட். கல்டிவேபிள் லேண்ட் வேர் ஓன்டு பை த கிங் அண்ட் த ஹையர் கிளாஸஸ் ஆஃப் த பீப்புள் ஆஃப் த ஹையரசி. அதில் வந்து மெயினாக பார்த்திங்கன்னா சபைகள் இருந்தது, அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் இருந்தது, கல்டிவேட் லேண்ட் பண்ணக்கூடிய அந்த ஹையர் கிளாஸ் பீப்புள்ஸ் வந்து இந்த விஷயமெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து became the free from all the association in the later period. Not all people were allowed to live in the cities. அதாவது அடிமைகளான விவசாயிகள் வந்து என்ன செய்யப்பட்டாங்க? அவங்க வந்து விடுதலை செய்யப்பட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சொசைட்டியில் அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல் என்ன, மக்களுடைய அதாவது லோயர் கிளாஸ், மிடில் கிளாஸ், ஹை கிளாஸ் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி அவர்களை வந்து ப்ரீஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு ஹையர் கிளாஸ் மாதிரி இருந்து மற்றவர்கள்லாம் அவர்களுக்கு கீழே வந்து சேவகம் செய்கிறவர்களாக இருந்தனர். அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர். இவங்களுடைய ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா they had developed irrigation system for ensuring the availability of water for agriculture and cultivated. மெயினாக வந்து அதில் என்னென்ன கல்டிவேட் பண்ணாங்க? வீட், பார்லி, ஆனியன், டர்னிப்னானது முள்ளங்கி, கிரேப்ஸு, ஆப்பிள்ஸ் அண்டு டேட்ஸ், இதெல்லாமே அவங்க என்ன பண்ணாங்க? கல்டிவேட் பண்ணாங்க. they domesticated cattle, sheep and goats. fish was part of their diet. அதாவது மீன் வந்து அவர்களுடைய உணவுகளில் ஒன்றாகவே கருதப்பட்டது. அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரேட் அண்டு எக்ஸ்சேஞ்சுன்னு பார்க்குறோம். Trade was an important economic activities of the Mesopotamian society. அதாவது வணிக உறவு முறைகளும் வர்த்தகமும் இருந்தது. Traders assisted in the exchange of goods pursued from the porters and artisans. போர்ட்டர்ஸும் ஆர்டிசியன்ஸும் சொசைட்டியில் வந்து இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து த மெசபடோமியன் டாக்குமெண்ட்ஸ் ஹவ் ரெஃபரன்ஸ் டு த லோன் அண்ட் ரீபேமெண்ட் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட். கோயில்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா பேங்க்குகளாக மாற்றப்பட்டாங்க. அதாவது பீப்புள்ஸ்க்கு வந்து லோன் வந்து கடன் கொடுத்து அதை ரீபே பண்ண வித்தவுட் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்குற முறை இருந்தது. பெர்காப்ஸ் தட் இஸ் த ஃபஸ்ட் ரிட்டன் எவிடன்ஸ் ஆஃப் சேஞ்சிங் த இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed மணி. முதல்ல பார்த்திங்கன்னா கடனாக பணம் கொடுக்கப்பட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் மக்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய முறை வந்து இந்த காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. நெக்ஸ்ட்டு இவங்களுடைய சிட்டிஸ் அண்டு டவுன் பிளானிங் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது த மெசபடோமியா சிட்டிஸ் ஃபியூச்சர்டு மட் ஆர் பிளாக்டு ஃப்ரிக் வால் வித் கேட்ஸ். அதாவது சுட்ட செங்கற்களாலும் களிமண்ணாலும் வந்து கட்டப்பட்டிருந்தது. ஜிகார்ட்ஸ் வேர் அட் த சிட்டி சென்டர் ஆன் ஏ பிளாட்ஃபார்ம் அண்ட் அப்பியர் லைக் ஸ்டீப் பிரமிடு. இது வந்து ஒரு சிகார்ங்கிற கோயில் வந்து ஒரு பிரமிடு வகையில் வந்து கட்டப்பட்டிருந்தது. சரிங்களா? அரவுண்ட் திஸ் டெம்பிள் வேர் காம்ப்ளெக்ஸஸ் ஆஃப் செர்மோனியல் courtyard, chernis, burial chamber, priest and priestesses, ceremonial hall along with the workshop, granary, storehouse and administrative buildings. இது எல்லாமே அந்த ஜிகோர்ட் கோயிலை சுற்றிலுமே இருந்தது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரிலிஜன் பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சுமேரியன் ப்ரே டு காட் என்லில், த காட் ஸ்கை அண்ட் விண்ட், இதெல்லாம் ஒர்ஷிப் பண்ணாங்க. அதே போல் த சிட்டி ஆஃப் நிப்பூர் வாஸ் த சென்டர் ஆஃப் த என்லில் ஒர்ஷிப். அந்த முக்கியமான அந்த சிட்டியில் அந்த கடவுளை வந்து வழிபட்டாங்க. தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இஸ்டார் வாஸ் காடஸ் ஆஃப் லவ் அண்ட் ஃபெர்டிலிட்டி. இஸ்டாருங்கிற தெய்வம் வந்து ஒரு நல்ல வளமைக்கும் ஒரு அன்புக்குமாக அவங்க என்ன செஞ்சாங்க? வழிபட்டாங்க. அதே போல் கில்காமேஸ் அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த எபிக்ஸ் வந்து அவர்களுடைய காலகட்டத்தில் எழுதப்பட்டது.
அதில் வந்து பார்த்தீங்கன்னா the Noah Ark mentioned the Bible and other myths in the Hindu Puranas. பைபிளில் இருக்கிற நோவா காலத்துடைய பேழையும் ஹிந்து புராணங்களும் கூட என்ன செய்யப்பட்டது, இந்த கில்காமேஸ் என்ற அந்த எபிக்கில் வந்து எழுதப்பட்டதாக கூறப்படுது. நெக்ஸ்ட்டு ஹமுராபி கோடுன்னு பார்க்குறோம். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். த ஹமுராபி கோட் இஸ் an important legal document that specify the law related to the various crimes. அதாவது மெயினாக ஹமுராபி கோட் லீகல் டாக்குமெண்ட் எதுனா சட்ட ஆவணங்கள் வந்து அதிகப்படியாக இருந்தது. 282 ப்ரொவிஷன்ஸ் வந்து அந்த சட்டத்தில் வந்து எழுதப்பட்டிருந்தது. நெக்ஸ்ட்டு கியூனிஃபார்ம்னு பார்க்குறோம். இந்த சுமேரியன் ரிட்டன் சிஸ்டம், அதாவது ரைட்டிங் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய எழுத்து முறைகளில் சிறந்ததே கியூனிஃபார்ம் ரைட்டிங் சிஸ்டம். விசுவலாக பார்க்கலாம். ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கியூனிஃபார்ம் இஸ் த சுமேரியன் ரைட்டிங் சிஸ்டம். இவங்களுடைய அந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா வெட்ஜ் ஷேப்பில் வந்து இருக்கும். ஓகேவா? தென் ஆர்ட்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்கல்ப்சர்ஸ் இன் ஸ்டோன் அண்ட் கிளே, ஸ்டோன் கிளே இதெல்லாம் வச்சு அழகான ஆர்ட்டுகள் வந்து செய்யப்பட்டிருப்பாங்க. இவங்களுடைய ஸ்கிரிப்ட், டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட்னு எடுத்துட்டோம்னா த டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் மைல்ஸ்டோன் இன் த ஹியூமன் ஹிஸ்டரி. ஏன்னு கேட்டால் த சுமேரியா இன் த லேட்டர் பார்ட் ஆஃப் த 4th millennium BC-யில் ஹீரோகிளிப்ஸ் த எஜிப்டியன் சிஸ்டம் ஆஃப் ரைட்டிங் அது வந்து ரொம்ப பெயர் பெற்றிருந்தது இல்லையா. ஹீரோகிளிப்ஸுங்கிறது எஜிப்டியனுடைய ரைட்டிங் சிஸ்டம் டெவலப்டு இன் த இயர்லி 3rd millennium BC. The Harappan also had a system of writing around the same time, but it has not yet been deciphered. The Chinese civilization too developed a writing system from very early period. எப்படி எஜிப்டியன் பீப்புள் ஹீரோகிளிப்ஸுங்கிற ரைட்டிங் சிஸ்டத்தை டெவலப் பண்ணாங்களே அதே போல் வந்து அந்த அதாவது இந்த மெசபடோமியன் பீப்புளும் வந்து என்ன செஞ்சாங்க, ரைட்டிங் சிஸ்டத்தில் கியூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிக்டோகிராஃப் எல்லாம் வச்சு தன்னுடைய ரைட்டிங் சிஸ்டத்தை டெவலப் பண்ணாங்க. விஷுவலாக சில பிக்சர்ஸ் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். Listen students, I will show some pictures related to the lesson. கவனிங்க, these pictures are the evidences of the Mesopotamian civilization. This picture denote a clay tablet with the account of sheep and goats from Delos, southern Iraq. This picture denote planned towns, then the Great Bath. This is a clay tablet. அதாவது இதில் தான் அவங்களுடைய ரைட்டிங் சிஸ்டம் எழுதப்பட்டது. This is a development of cuneiform script. லிசன் சில்ட்ரன், இப்போ சில பிக்சர்ஸ் எல்லாம் விசுவலாக பார்த்தோம் இல்லையா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பீப்புளுடைய சயின்ஸ் கொடுத்துருக்குறாங்க. த மெசபடோமியன் எக்ஸல்ட் இன் த மேத்தமெட்டிக்ஸ், அஸ்ட்ரானமி அண்டு மெடிசன். தே டெவலப்டு த கான்செப்ட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அண்டு கியூபிக் இக்குவேஷன்னு பார்க்குறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த மெசபடோமியன் சிவிலைசேஷன். இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா த ஃபஸ்ட்டு ஒன் இஸ் த இன்வென்ஷன் ஆஃப் த போட்டர்ஸ் வீல் created to the Sumerian. Then second one, they developed the calendar system of 360. இது இவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. days and divided a circle into the 360 unit அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமான இம்பார்ட்டன்ட் the cuneiform system of writing was the contribution. Then fourth last one பார்த்திங்கன்னா the Hammurabi law code was another legacy of the Mesopotamians. 4 points பார்த்தோம். The first one is a potter wheel is created to the Sumerians. Second one வந்து பார்த்தீங்கன்னா the calendar system of 360 days and divided a circle into 360 unit. Then third a cuneiform system of writing. Fourth one வந்து பார்த்தீங்கன்னா the Hammurabi law code was another legacy of the Mesopotamian. Okay children, today's session is over. See you in the next class. Thank you.